Hi students. Welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashions. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் மூலமாக நம்ம ஒரு 2 வருஷமாகவே டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். இந்த கிளாஸில் நாங்கள் பண்ண சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டு எங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன சக்ஸஸை பற்றி இதில் ஷேர் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து நாங்கள் ஜஸ்ட் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம். நீங்கள் உங்களோட பெஸ்ட் கொடுத்தீங்க. 2 பேரோட பெஸ்ட்டு சேர்ந்து இப்போ இன்னும் நிறையா டெய்லர்ஸ் நீங்கள் உருவாகியிருக்கீங்க. நாங்கள் நிறைய பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன், டெய்லரிங் மூலம் நிறைய ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த வேலையை இப்போ நீங்களும் பண்ணுறீங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 வருஷம் 10 மாதம் ஆகுது. கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஆகியிருக்கு. இவ்வளோ நாளில் இத்தனை பேரை நாங்கள் வந்து டெய்லரிங் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மேம் வந்து இதில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அவங்களோட பர்சனல் டைம், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே அவங்கக்கிட்ட ப்ராப்பராக இருந்ததில்ல. ஒரு மொபைல் கூட ரொம்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி தான் இருந்து, மைக்கு கிடையாது, கரெக்டான வீட்டில் ஃபேமிலி என்விரான்மெண்ட்லாம் இல்லை. ஆனால் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்டே கேட்கலாம், எப்படி நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்கன்னா, நீங்களும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கான என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே இப்போ வந்து மேம் ஷேர் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் 9 மாதம் ஆகுது. இந்த சேனலில் பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் சொன்னேன்னா, நிறைய டெய்லர்ஸை உருவாக்கியிருக்கிறோம். அதாவது நிறைய வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிற பெண்களை உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, டிசைனர்ஸாக உருவாக்கியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி அவங்களோட ஓன் ட்ரெஸ்ஸஸை, அவங்களோட ஃபேமிலி ட்ரெஸ்ஸஸை, அவங்க குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை ஓனாக டிசைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பொட்டிக் ரன் பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நிறைய நாலேஜ் நம்ம கிளாஸ்லேருந்து கெயின் பண்ணி அவங்க பொட்டிக் கூட ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட இந்த ஸ்மார்ட் ஸ்டிச் கிளாஸஸ்ஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இது தெரியும். நம்ம எந்த நிலமையில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மொபைலில் கூட சரியான ஸ்டோரேஜ் கிடையாது. செகண்டு, எந்த ஒரு மைக்கு, ஸ்டாண்டு, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கான வசதி கிடையாது, இட வசதி இருக்காது, ஃபேமிலியில் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கு மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளே மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஏதாவது சம்பாதிக்கணும். அதாவது நான் கூட அந்த நிலமையில தான் இருந்தேன். ஒவ்வொரு சின்ன சின்ன பணத்துக்காக, காசுக்காக யாரையோ நம்பி இருக்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்கள நம்புகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன தேவையை கூட நம்மளோட தேவையை நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற நிலமையில் இருக்கும்போது, நம்ம கையில் ஏதாவது ஒரு இன்கம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என்னோடய படிப்பு எதுவுமே கை கொடுக்கலை. ஆனால் கற்றிருந்த கைத்தொழில் கை கொடுத்துச்சு. இந்த கைத்தொழிலை நம்ம ஏதாவது பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம், வெளியே வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற நிலமையில் இருக்கும்போது இப்படி ஒரு யோசனை தோணுச்சு. ஸோ இந்த கைத்திறனை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்கம் வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதுவும் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தொடங்கினது தான் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச். ஸோ அந்த டைமில் என்னோட சிச்சுவேஷனில், நான் இருந்த அதே சிச்சுவேஷனில் இருந்த நிறைய லேடிஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதாவது நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க, வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாது அல்லது வெளியே போய் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற நிலமையில இருந்த நிறையா ஹோம் மேக்கர்ஸ், நிறைய லேடிஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணி எல்லாருமே டெய்லரிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க. உங்களோட டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஃபுல் டைமாக இதில் ஒர்க் அவுட் பண்ணி அதிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்களால் கான்டாக்டில் இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் உங்களோட ஒர்க்கை, உங்களோட வருமானத்தை, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறத, அதாவது நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறத கூட எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. இப்போவும் டவுட் வர்றத, ஒரு ஆர்டர் எடுக்கும்போது ஏதாவது டவுட் இருக்குது அல்லது ஏதாவது உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறத கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொட்டிக் வச்சுருக்குறாங்க. 1 2 பேர் இல்லை, நிறைய பேர் உங்கள்கிட்டருந்து ஒரு சின்ன தொழிலை கற்றுக்கிட்டேன், உங்கள்கிட்டருந்து பல விதங்களில் அதை நான் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மாதிரி இந்தந்த கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போது ஏர்னிங்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கிளாஸை முடிக்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, மேம் உங்களோட வாய்ஸை நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம், டெய்லி வந்து உங்கள் வீடியோ நான் கேட்பேன்,
இப்போ நான் கூட ரீல்ஸ் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். உங்கள் ரீல்ஸே நான் 20 வாட்டி கேட்டேன், 25 வாட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு வந்து அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோவை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்குலாம் கிளாரிட்டியாக ரொம்பலாம் வீடியோலாம் கொடுக்குறோமானா கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து 100% நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா நார்மல் மொபைலில் தான் எடுக்கிறோம். ஆனால் எங்கள் வீடியோவை நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்குறீங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மேம் உங்கள் வாய்ஸை மிஸ் பண்ணுறோம், உங்கள் வாய்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கனால நாங்கள் அதுக்கு கூட ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்கிட்ட கேட்குறீங்க, மேம் நாங்கள் என்ன இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்தால் கூட எடுப்போம் அப்படின்னு சொல்லி வேறு கிளாஸஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸோ என்ன மாதிரி நம்ம இதை கொண்டு போகலாம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதாவது நம்மகிட்ட ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நியூவாக இனி லான்ச் பண்ண போகிற கோர்சஸில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு சின்ன கன்செஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி. அது மட்டும் இல்லை, நம்ம உங்களுக்கு இப்போ என்னன்னாலும் நிறைய டவுட் இருக்கும். நாங்களுமே பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு ஆர்டர் இருக்குன்னா ஒரு ஃபேப்ரிக் கால்குலேஷன் டவுட் இருக்கும், எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு டவுட் இருக்கும், இன்னும் சொல்லணும்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது டவுட் இருக்கும், இல்லைனா கஸ்டமர்கிட்ட பேசுறது இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போனா நீங்கள் வந்து ஒரு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை 1.5 வருஷமாக இருக்கலாம், இல்லை 1 மாதம் தான் இருக்கலாம், இல்லை இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கலாம். என்ன டவுட்டாக இருந்தாலும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேம் எங்களுக்கு டெய்லி வீடியோ வேணால் டெய்லி வீடியோன்னு போடுங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ். ஏன்னா நாங்கள் வீடியோவாக கொடுக்குறதுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு கண்டென்ட் வந்து ரெடி பண்ணணும். கரெக்டான கண்டென்ட் தந்தால் தான் உங்களுக்கும் பார்த்து பிரயோஜனம். இப்போ வந்து நாங்கள் யூஸ்லெஸ்ஸாக இந்த கிளாஸ் எடுத்திருந்தோன்னா யாருமே வந்திருக்க மாட்டீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் இத்தனை மக்கள் வந்து வந்திருக்கீங்க. நாங்கள் சொல்கிறத கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த கற்று தரணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி போடுங்க. வீக்லி வீடியோ வேணுமா, மோட்டிவேஷனல் வீடியோ வேணுமா? இப்போ மோட்டிவேஷனல் வீடியோலாம் எடுத்துட்டோன்னா அதுக்கே ஒரு பெரிய கதை இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் எப்படி தொடங்குனீங்க மோட்டிவேஷனல் வீடியோன்ட்டு? நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. மண்டே டு ஃப்ரைடே அவங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும். இந்த டைமில் மண்டே டு ஃப்ரைடே அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஃபஸ்ட்டே உட்காந்து கிளாஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட வைக்க பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாமே முடித்து வர்றதுக்குள்ளால பாப்பா ஸ்கூல்லேருந்து வர்ற டைம் ஆயிரும். இந்த மாதிரி தான் டெய்லியும் கிளாஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே ஆகும்போது கண்டிப்பாக என்னால் கிளாஸஸே கொடுக்க முடியாது. இது எதுக்காகனா பாப்பாவும் ஸ்கூல் இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு கிளாஸும் கொடுக்க முடியாது. இந்த டைம்லேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட்டாக கொண்டு போகணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோவே எடுக்க முடியாது, ஏன்னா பாப்பா என் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தாங்க, ப்ரீகேஜி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கூல் லீவுனா அம்மா கூடாலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் எங்கள் பாப்பாவெல்லாம் சொல்லணும்னா அம்மாவை விட்டு எங்கேயுமே வர மாட்டா. அதாவது சித்தின்னு சொல்லி எங்கிட்ட வருவா, மற்றபடி வேற யார்ட்டையுமே போக மாட்டா. அம்மா 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 ஒட்டி பிடிச்சி அதை ட்ரெஸ்ஸே பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க, அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர். ஸோ அந்த டைமில் பாப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சு வீடியோவில் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து, சரி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கொடுப்போம், சாட்டர்டே வந்து ஒரு இதாக கொடுப்போம், நம்ம வந்த பாதை ப்ளஸ் நீங்களும் இதை வந்து பாசிட்டிவாக எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண தான் அந்த மோட்டிவேஷனல் வீடியோ. ஆனால் எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக், உங்கள் மோட்டிவேஷனல் வீடியோ அவ்வளோ பிடிக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே பண்ணல, சரி ஒன் டே கிளாஸ் கொடுப்போம் அவ்வளோ சொல்லி தான் மோட்டிவேஷனல் வீடியோஸ் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மேம் உங்கள் மோட்டிவேஷனல் வீடியோ வேணும் என்கிட்ட கேட்பாங்க, என்னைக்கு நீங்கள் மோட்டிவேஷனல் வீடியோ தாங்க, நீங்கள் வேணா கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக என் சேனலில் இதை அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளை வந்து பாசிட்டிவாக சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ நம்மளோட ஹார்ட்டில் வந்து அப்படியே சப்கான்ஷியஸாக நம்மளோட மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா அந்த வேர்ட்ஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயத்த நம்ம வந்து சக்ஸஸிவாக ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். சரி நம்ம பண்ணலாம். ஆனால் டிமோட்டிவேட் ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ வேணும், ரெகுலராக வேணும்னா கூட எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், என்ன தோணிச்சுனாலும் சொல்லுங்கள், பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக என்ன தோணிச்சுனாலும் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேனலில் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஜஸ்ட்டு வீடியோ தான் கொடுக்க முடியலை, ஒர்க் தான் பண்ண முடியலை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணது தான் நம்மளோட மோட்டிவேஷன் வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸே ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், அதாவது இப்போ தான் ஒர்க்கே வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுடலாம், கிளாஸே வேண்டான்னு விட்டுடலான்னு இருந்தேன், நம்ம என்ன இப்படியே இருந்துருவோன்னு நினச்சேன். கரெக்டாக உங்களோட வேர்டு எனக்கு கிளிக் ஆச்சு, கரெக்டாக உங்களோட இந்த மோட்டிவேஷனை கேட்டதுக்கப்புறம் பிரிஸ்காக நானும் என்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், கிளாஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட திரும்ப எனக்கு அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ எனக்கு ரெகுலராக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் சொல்லிக் கொடுப்போம். எல்லாருமே இதை வந்து டிரான்ஸ்பரண்டாக சொல்லி
தர மாட்டாங்க. அதாவது எனக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டரை நான் 300 ரூபாய்க்கு எடுக்கேன்னா, இன்னொருத்தர் வந்து அந்த 300 ரூபாய்க்கு எடுத்துறக்கூடாது. இல்ல அவங்க வந்து 400 ரூபாய்க்கு எடுத்துறக்கூடாது. ஸோ இத வந்து யாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது ஒரு தொழில் ரகசியம். ஆனா நம்ம டெய்லரிங்ல நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா, எல்லாமே ஓப்பனா சொல்லி தந்துரும். ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கூட எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. கிளாஸ்ல வந்து டெய்லரிங் தான் கத்துக்க வராங்க. ஆனா முடிக்கும்போது ஓனாவே கான்ஃபிடென்ட்டா அவங்களே ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுக்கு, எடுக்கக்கூடிய அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, நாங்க எங்கிட்ட எதுவுமே வைக்காம எல்லாத்தையுமே காமனா ஷேர் பண்றோம். நாங்க நினைக்கிறது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணும். நமக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஏதோ ஒரு வழியில. இப்போலாம் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நெறைய வரும்போது நாங்க நினைப்போம்னா, சில நேரம் ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நாங்க எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போலாம் நாங்க பக்கத்துல எடுக்கிற ஆர்டர்ஸ விட ஆன்லைன் ஆர்டர்ஸுமே எங்களுக்கு வர ஆரம்பிச்சுட்டு. ஃபாரின் கிளையண்ட்டுமே வந்து எங்கள்ட்டலாம் ஸ்டிச் பண்றவங்க இருக்கிறாங்க. மத்தபடி அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க. முன்னாடி வந்து எங்க ஊர்ல வீட்ட சுத்தி தெரிஞ்சவங்க மட்டும், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் தந்தாங்க. ஆனா இப்போ அவங்கள தாண்டி நெறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு எங்க இருந்துனாலும் வர வேண்டியது கண்டிப்பா வரும். நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த உண்மையா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்க. என்னைக்குமே லைஃப்ல வந்து இதுதான் நமக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே சேஞ்ச் ஆகும். எப்பவுமே இதுதான் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் நாளைக்கு சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு பேடா இருக்கீங்களா? நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க சொல்றது என்னன்னா, எல்லாமே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லதே பண்ணுங்க. அது மட்டும் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேமோட சேனல்லையும் கண்டிப்பா வீடியோஸ் வரும். என்னோட சேனல்லையும் கண்டிப்பா வீடியோஸ் வரும். நாங்க வந்து இதில வந்து எஃபர்ட்ஃபுல்லா நாங்க வந்து ஃபுல் டைமா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா உங்களோட சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மேம் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றீங்க. ஸோ அந்த சப்போர்ட் எங்களுக்கு குடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எங்க கிளாஸ் எப்படி பிடிச்சிருக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் சொல்லுவீங்க, உங்கள ரொம்ப பிடிக்கும் மேம் சொல்லுவீங்க. நாங்க கூட உங்களலாம் பார்த்ததில்ல. நீங்க டெய்லியும் கூட எங்கள பார்ப்பீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கலாம் இருந்து அதாவது ஒரு ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்லாம் எவ்வளோ க்ளோஸா இருப்பாங்க. அந்த மாதிரி பேசும்போதே பேசுவாங்க. 1 நிமிஷம் தான் பேசுவாங்க. 1 நிமிஷம் தான் வாய்ஸ் போட்டுப்பாங்க. மேம் உங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் மெசேஜ குறைச்சு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் லைவ் வைக்கிறதா கூட இருந்தா கூட கண்டிப்பா வைப்போம். நம்ம முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் குடுக்குறோம். அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே உங்களுக்கு சீக்கிரமா உங்களோட கைக்கு இந்த நியூ இயர் அந்த டைம்க்குள்ளார வந்துரும். வேற 1 டே லைவ் கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அதுவும் தருவோம். இது மட்டும் இல்ல. இன்னும் நெறையா நாங்க இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா வந்திருக்கோம்னா, ஜஸ்ட் YouTubeல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி, அதில வீடியோஸ் அப்லோட் பண்ணி, அது யாரோ 10 பேர் பார்த்து, 100 பேர் பார்த்து, 1000 பேர் பார்த்து தான் நீங்கலாம் வந்திருக்கீங்க. இத வந்து நீங்களும் இருந்த இடத்துலேருந்து நீங்க தைக்கிற விஷயம், நீங்க வீட்ல பண்ற விஷயம், சமைக்கிறதா இருக்கட்டும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க எப்படி வீடியோவா அப்லோட் பண்ணணும்? வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்னும் Instagramம எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்க பண்ற விஷயத்தையும் இதே மாரி ஓப்பனா சொல்லி தரலான்னு இருக்கோம். அத பத்தின உங்களுக்கு டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட கண்டிப்பா கேளுங்க. எல்லாமே நாங்க உங்களுக்கு பண்ணலான்னு இருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு அதில இன்வால்வ்மென்ட் இருக்கு. இப்போ நாங்க ஒரு வீடியோ போடுறோம். ஒரு 100 வியூஸ் தான் போகுது. அப்படின்னாக்க எங்களுக்கு அடுத்த நாள் வீடியோ போட தோணாது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி தான். அதே இது நெறைய இருந்தா நெறைய வரும். ஸோ நாங்க இப்படி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஆர்டர் எடுத்து நாங்க ஸ்டிச் பண்ணோம்னா 500, 1000 கிடைக்கும். ஸோ நம்ம 2 மணி நேரம் இருந்து தச்சு அந்த ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்களும் பார்ப்போம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ, அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தர ரெடியா இருக்கோம். ஸோ உங்க சப்போர்ட் தேவை. என்ன வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா தான், அத சொல்லி தர முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இனிமே குயிக்கா அடுத்தால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்டோட உங்கள மீட் பண்ணலாம்னு நெனைக்கிறோம். இது மட்டும் இல்ல நெறைய கிளையண்ட்ஸ நம்ம மீட் பண்ணும்போது நெறைய ஏமாற்றம் வரும். இப்போ வந்து நாங்க பாசிட்டிவா சொல்லும்போது, எல்லாமே வந்து நாங்க நல்லா தச்சு குடுக்குறோம்னு இருப்போம். நெறைய விஷயம் நாங்க தச்சு குடுத்து, அ அதாவது நம்மளோட ஆர்டர வந்து கேன்சல் பண்றவங்க இருக்காங்க. நாங்க வந்து மெட்டீரியல் வாங்க ரூவா போட்டுருப்போம். தச்சு ரூவா குடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்க நெறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போலாம் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும்னா நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழ மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா இது பண்றோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.